Okay, so very good morning. So இப்போ நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஆல்ரெடி நம்ம ஒரு சில இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி தென் அனதர் கான்செப்ட். ஸோ தட் இஸ் நத்திங் பட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா இந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்தவர் யாருன்னாக்க குல்ட்பெர்க் அண்ட் வேக். சரியா? ஸோ 1864 இந்த கான்செப்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸோ இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா வந்துட்டு இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எதுக்கு வந்துட்டு டைரக்ட்லி அதாவது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னா அதோட ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பீடை நம்ம என்ன சொல்லுவோம்? யூஸ்வலா ரேட்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த ரேட்டுங்கிறது நத்திங் பட் ஸ்பீடு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளவு மணி நேரத்துல போகுது, ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பீடு. ஸோ அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாக்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு ரியாக்டன்ட் இருக்கோ அந்த அளவுக்கு. ஸோ இப்போ இந்த ரியாக்டன்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா n டைம்ஸ். ஸோ இந்த என்னங்கிறது என்னன்னாக்க, என்னங்கிறது நத்திங் பட் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். என்னங்கிறது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன சார் ஸ்டாக்கியோமெட்ரிக்னா என்ன? யூஸ்வலா நம்ம இப்போ ஒரு 2HI gives H2 plus I2ன்னு சொல்றோம்ல. ஸோ இந்த 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக். இப்போ இந்த 2 வந்துட்டு நீங்க என்னக்கு பதிலாக கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்காக we can put one constant. So that is rate is equal to K. இந்த ரியாக்டன்ட்டை நான் ஆர்ன்னு சொல்றேன், பவர்ல n. இந்த கேங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா ரேட் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ கேன் டூ. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு தெளிவா வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ KEQ. ஸோ KEQ அப்படிங்கிறது என்னன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ KEQ ஈக்குவல் டு KF divided by KB. This is the formula. அது என்ன சார் KFனா என்ன? KFங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், KBங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் பேக்வர்ட் ரியாக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், திஸ் இஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன். சரியா? ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு மீனிங் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இதுல உங்கள்கிட்ட வந்துட்டு KF கேட்கறாங்கனாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுவீங்க ஈக்குவேஷன். ஸோ KF ஈக்குவல் டு KEQ இன்டு KB. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சொல்லுவீங்களா? இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ we are going to see one numerical for a ஒரு நிமிஷம். For a reversible reaction, ரொம்ப முக்கியமானது பாயிண்ட், இதெல்லாம் படிச்சுக்கோ. the rate constant for forward and backward reaction, or 2.38 into 10 power minus 4 and 8.15 into 10 power minus 5 respectively. சரியா? respectively.
ஸோ அப்படி சொல்லிட்டேன். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல என்ன கேக்குறாங்கன்னா the equilibrium constant for the reaction அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ இப்ப இதுக்கு வந்துட்டு நீங்க ஸோ ட்ரை டு டூ திஸ் கொஸ்டின். நம்ம கொடுத்த ஃபார்முலா படி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதுல என்ன கேக்குறாங்கன்னா they are asking equilibrium constant. equilibrium constantனா என்ன? KEQ கேக்குறாங்க. இப்பதான் நம்ம அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? so KEQ equal to KF divided by KB. KF divided by KB. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? ஸோ இப்போ இதுல KFங்கிறது ஃபார்வர்டுக்கான ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2.38 into 10 power minus 4 divided by. So KB எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8.15 into 10 power minus 5. கரெக்டா? இந்த 10 power 5 minus 5 மேல போனுச்சுனாக்க 10 power plus 5 போகும். So 10 power plus 5க்கு 10 power minus 4 கேன்சல் ஆயிடுது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? 10 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 2.38 into 10 divided by 8.15. ஸோ இதை போட்டீங்கன்னா 23.8 வரும். 8.15. ஸோ இதை போட்டீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்னா அரௌண்ட் 2.92 கிட்ட ஆன்சர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். எல்லாம் டிவிஷன் தான், சின்ன சின்ன டிவிஷன். ஓகே, இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a chemical equilibrium, the rate constant for the backward reaction, is 7.5 into 10 power minus 4 and the equilibrium constant is 1.5. The rate constant is for the forwarded reaction. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா forwarded reactions என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா நம்ம இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஸோ KEQ equal to KF divided by KBன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கேக்குறாங்க, அதாவது KF கேக்குறாங்க. இப்ப KF ஃபார்முலா என்ன? KF equal to அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான், KEQ into KB. கரெக்டா? ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் பேக்வர்ட் ரியாக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7.5 into 10 power minus 4. ஸோ KB வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7.5 into 10 power minus 4 into KEQ, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஸோ 1.5ஐயும் 7.5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அரௌண்ட் 1.12 கிடைக்கும் இன்டூ 10 பவர் மைனஸ் 3 கிட்ட கிடைக்கும் ஆன்சர். ஏன்னா இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டு பாயிண்ட். ஸோ 10 பவர் மைனஸ் 3 இஸ் ஆன்சர். 10 பவர் மைனஸ் 3 இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டா இருக்கட்டும், இல்லைன்னாக்க உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபார்வர்டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பேக்வர்டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டா இருக்கட்டும். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ அதை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பார்த்தோம்.
So next we are going to see that is law of chemical equilibrium அப்படின்னு ஒரு டாபிக். law of chemical equilibrium அப்படின்னு ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக்ல நம்ம என்ன வந்துட்டு அப்படி பெருசா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுல அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர்ல, ஓகேவா, ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர்ல இப்போ வந்துட்டு ப்ராடக்டோடைய மாசையும், அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, ப்ராடக்ட் வித் அதோடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், அது மாதிரி ரியாக்டன்ட் வித் அதோடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், ரெண்டுத்துக்கும் நீங்க ஒரு ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா அங்க கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுதான் வந்துட்டு லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றோம். அந்த லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம்ங்கிறது நத்திங் பட் நம்ம என்ன சொல்றாங்க, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் யூஸ்வலாவே. சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு இந்த லாவை நீங்க பண்ணிடலாம். ஏ பிளஸ் பி ஈக்லிபிரியம் கண்டிஷன் சி பிளஸ் டி. இப்ப இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கேன்ல, ஸோ ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே தட் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். புரியுதுங்களா? ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், இது தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரியாக்ஷனுக்கு நான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதணும் அப்படின்னா தட் இஸ் ப்ராடக்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பவர்ல போட்டுறீங்க, அதுக்கப்புறம் ரியாக்டன்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ப்ராடக்ட் உங்களுக்கு இங்க என்ன இருக்கு, இங்க சியும் டியும் இருக்கு, கரெக்டா? சோ சி அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்கை தூக்கி பவர்ல போடுறீங்க, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டி ஸ்டாக்கியோமெட்ரிக்கை பவர்ல போட்டுறீங்க, நெக்ஸ்ட் ரியாக்டன்ட்ல ஏவும் பியும் இருக்கு, சோ ஏ பவர்ல ஏ போடுறீங்க, அதுக்கப்புறம் பி பவர்ல. அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்டாக்கியோமெட்ரிக், ஓகேவா? பிக் லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது ஒரு ரியாக்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? இப்ப ஒரு ஈக்குவேஷன்ஸே இப்ப நம்ம எழுதுவோமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் N2 பிளஸ் 3H2 gives 2NH3. இப்ப இதுக்கு வந்துட்டு நீங்க ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட்னு சொல்லும் போது இதான் ப்ராடக்ட். ஸோ NH3 கான்சென்ட்ரேஷன் போட்டுட்டு, இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கியோமெட்ரிக் எவ்வளவு இருக்கு, 2 இருக்கா, அதை தூக்கி பவர்ல போட்டுருங்க, டிவைடு பை. ஸோ ரியாக்டன்ட் N2வும் H2வும் இருக்கு, ஸோ N2 அதுக்கப்புறம் H2. பட் N2க்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுதான் இருக்கு. பட் H2க்கு முன்னாடி 3 இருக்கு, அப்போ அதை தூக்கி பவர்ல போட்டுருங்க. தட்ஸ் இட். ஸோ இப்படிதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுறதுக்கான ஒரு மெத்தடு. புரியுதுங்களா? ஸோ இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் we are going to see another one big concept. This equilibrium constant well classified into 3 types. One is Kc, another one is Kp, another one is Kx. Very important, especially these 2 terms. ஸோ கேசியும் கேபியும் ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரெண்டுத்திலையும் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ சி ஃபர்ஸ்ட் கேசினா என்னன்னு பார்த்துருவோம், தென் வி ஆர் கோயிங் டு சி கேபி, ஃபைனலி வி ஆர் கோயிங் டு சி கேஎக்ஸ். ஸோ இதை நம்ம தெளிவா வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இனிஷியலா இப்போ ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளா வைக்கிறேன். ஸோ இப்போ ஏ பிளஸ் பி gives C plus D. இப்ப இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருக்கேன், தட் இஸ் நத்திங் பட் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு கால்குலேட் தட் இஸ் கேசி. இந்த கேசிங்கிறது என்னன்னா தட் இஸ் equilibrium constant in terms of
இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். அந்த சிங்கிறது எதை குறிக்குதுன்னா கான்சென்ட்ரேஷனை மீன் பண்ணுது, அவ்வளவுதான். இந்த சிங்கிறது கான்சென்ட்ரேஷனை மீன் பண்ணுது. ஸோ ஒன்றும் இல்லை, அதே மாதிரிதான். ஸோ என்ன பண்ண போறீங்க, கேசி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட் தான். ப்ராடக்ட் என்ன இருக்கு, சி, ஸ்டாக்கியோமெட்ரிக் பவர்ல போட்டுருங்க டி, அதுக்கப்புறம் ரியாக்டன்ட் ஏ பவர்ல ஏ, அதுக்கப்புறம் பி, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கேசி முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் we are going to see கேபி. ஸோ கேபிங்கிறது என்னன்னா அதே ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல சொல்றோம். ஸோ ப்ரெஷர்ல நம்ம எப்படி வந்துட்டு இதை மீன் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு, இங்க பிசி போடுறீங்க, பிசி பவர்ல சி, அது மாதிரி பிடி பவர்ல டி, பிஏ பவர்ல ஏ, அடுத்தது பிபி பவர்ல பி. தட்ஸ் இட். சரிங்களா. எப்பயுமே ஸ்டாக்கியோமெட்ரிக் வந்துட்டு பவர்ல தான் இருக்கணுங்கிறத ஜஸ்ட் யூ மேக் ஷூர் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி, கடைசியா நம்ம என்ன சொன்னோம், கேஎக்ஸ் சொன்னோம். இந்த கேஎக்ஸ்ங்கிறது என்னன்னா சேம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன். ஓகேவா, மோல் ஃபிராக்ஷன். அந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது, இப்ப எக்ஸ்ங்கிறது மோல் ஃபிராக்ஷன். இந்த பீனா எப்படி ப்ரெஷர்னு சொன்னோமோ அது மாதிரி எக்ஸ்னாக்க தட் இஸ் நத்திங் பட் மோல் ஃபிராக்ஷன். ஸோ எப்படி சொல்றாங்க, கேஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ்னாலே மோல் ஃபிராக்ஷன், ப்ராடக்டோடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் எக்ஸ் டி ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் டிவைடு பை எக்ஸ் ஆஃப் ஏ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், அதாவது இது வந்து ரியாக்டன்ட், எக்ஸ் ஆஃப் பி, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். ஸோ இப்படிதான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கேபி கேசிக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இது தெளிவா வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ நான் இப்போ ஒரு சில ரியாக்ஷன்ஸுக்கெல்லாம் எழுதி காட்டுறேன், ஜஸ்ட் யூ கன்சிடர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, கால்சியம் கார்பனேட் கிவ்ஸ் கால்சியம் ஆக்சைடு பிளஸ் CO2 இப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், கேசி கண்டுபிடிக்கணும். ஸோ கேசி எப்படி கண்டுபிடிப்பீங்க, ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் என்ன இருக்கு, CaO, பட் there is no quotient. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படியே நீங்க போட்டுடலாம் இன்டு, அதுக்கப்புறம் CO2. ஸோ CO2க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ அப்போ அதனால நீங்க அதை அப்படியே போட்டுடலாம். சரிங்களா. தென் டிவைடு பை அதுக்கப்புறம் கால்சியம் கார்பனேட், அதுவும் ஒண்ணுதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க டைரக்டாவே போட்டுடலாம், இது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகேவா. பட் இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க இதுல வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், என்னன்னா இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கால்சியம் கார்பனேட்டுங்கிறது சாலிடு, இதுவும் இப்ப இதுவும் சாலிடு, இது கேஸ், கரெக்டா. இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் கார்பனேட்டுங்கிறது உங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா இந்த கால்சியம் கார்பனேட்டும் சாலிடு, அது மாதிரி கால்சியம் ஆக்சைடும் சாலிடு, ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கேசி ஈக்குவல் டு வெறும் CO2 தான் உங்களுடைய ஆன்சர், வெறும் CO2 தான் உங்களுடைய ஆன்சர். சேம் அதே மாதிரிதான். இப்ப அதே மாதிரி நீங்க கேபிக்கு நீங்க கால்குலேட் பண்ணாலும் அதே தான் வரும். இப்ப கேபி ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க, pressure ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்டு, எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான், pressure ஆஃப் கால்சியம் ஆக்சைடு டிவைடு பை pressure ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஸோ சேம் இருக்கக்கூடிய, ஏன்னா கால்சியம் கார்பனேட்டும் சாலிடு, கால்சியம் ஆக்சைடும் சாலிடு, சேம் ஃபேஸை நீங்க என்ன பண்ணணும்னாக்க இது பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். தென் யுவர் ஆன்சர் இஸ் கேபி pressure ஆஃப் CO2. ஓகேவா. ஸோ இவ்வளவுதான்ப்பா, இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ, which is very important. Okay, next we are going to see one problem தான் physical chemistry, அதான் முக்கியம். At 3000 Kelvin
the equilibrium constant pressures of carbon dioxide, carbon monoxide and O2 are 0.6, 0.4 and 0.2 atm respectively. Kp for the reaction. இங்க உங்கள்ட்ட Kp கேக்குறாங்கப்பா. Kp for the reaction 2CO2 gives the CO2ங்கிறது gas to carbon monoxide gas plus O2 அதுவும் gas. சரியா? ஓகே. இப்போ உங்கள்ட்ட என்ன கேக்குறாங்க அதுல? Kp தான் கேக்குறாங்க. They are asking Kp. So Kp is equal to என்ன சொன்னோம்? Product divided by reaction. Productல என்ன இருக்கு? CO. பவர்ல 2 போட்டுருவீங்க. ஏன்னா இந்த 2. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் O2. ஏன்னா O2க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. டிவைடு பை எல்லாமே P முன்னாடி போட்டுருங்க, ஏன்னா ப்ரெஷர் அதனால. தென் ரியாக்டன்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க CO2. பவர்ல என்ன போடணும்? 2 போடணும். கரெக்டா? தென் கார்பன் மோனாக்சைடுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.4 கொடுத்துருக்காங்களா? 0.4 ஹோல் ஸ்கொயர் இன்டு ஆக்சிஜன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.2. எஸ். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.6 ஹோல் ஸ்கொயர். தென் 0.44 are 16. So 0.16 into 0.2 divided by 6 are 36. So 0.36. So இதெல்லாம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வந்துட்டு டிவைட் பண்ணி கொண்டு வர வேண்டியதுதான். சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் நீங்க டிவைட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஃபைனலி யூ கேன் கெட் 4/45 கிடைக்கும். 4/45 கிடைக்கும். தென் இதை வந்துட்டு மேலையும் கீழையும் 4/45. எஸ், கரெக்ட். தென் மேல வந்துட்டு ஜஸ்ட் 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு? சாரி, 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 400 கிடைக்கும். ஸோ 4/45 நீங்க ஜென்ரலா 4/45 ஆன்சர் வந்துட்டு 0.089. திஸ் இஸ் த ஆன்சர். வெயிட், ஐ வில் செக் இட். 4.4 divided by 4.5. Yes, 0.8. Nearly 0.08 அப்படிங்கிற மாதிரி. எஸ், 0.08 கரெக்ட் தான்ப்பா. ஓகேவா? 4/4.5 4/45 வந்துட்டு அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரியுதுங்களா எப்படி பண்றோம்ட்டு? நெக்ஸ்ட் we are going to see another question. On a given condition, the equilibrium concentration CONC னு ஷார்ட்டா போடுறேன். concentration of HI, H2 and I2 are 0.80, 0.10 and 0.10 mole per liter. The equilibrium constant is H2 gas plus I2 gas gives 2HI gas. இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் என்ன கேட்குறாங்கன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அவங்க ஜென்ரலா கேட்டாலே அவங்க கேசி தான் சிம்பாலிக்கா கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ கேசி ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்ன இருக்கு? ஹெச்ஐ இருக்கு, பவர்ல 2 போட்டுருங்க, டிவைடு பை H2 தென் I2. இதான் வந்துட்டு ஃபார்முலா.
ஸோ ஹெச்ஐ வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.8. ஸோ 0.8 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை H2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.1. I2 0.1 தான். ஸோ இது எவ்வளவு வரும் 8 8s are 64. ஸோ 0.64 டிவைட் பை 0.01. ஸோ ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்னாக்க ஸோ ரெண்டுமே பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா you can get 64. சிம்பிள் 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 விட்டுறாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். Next question. So அடுத்தது question note பண்ணிக்கோ. ஓகே, இதான் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. A quantity of PCl5 heated is a 10 liter. ஓகேவா? ஸோ இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10 liter. 10 liter வெசல், ஒரு 10 லிட்டர் வெசல் எடுத்துக்கிறாங்க. அதுல 250 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்றாங்க இந்த ரியாக்ஷனை. The equilibrium vessel contain 0.1 mole of PCl5 இருக்கு, 0.2 mole of PCl3 கிடைக்குது, 0.2 moles of Cl2 கிடைக்குது. அப்ப ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸுக்கு யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனே இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கணும். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னா கேசி தான். ஓகே, ஸோ PCl3 ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட். கரெக்டா? ஸோ இதுதான். இப்போ இந்த PCl3 வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஆக்சுவலா உங்கள்கிட்ட வந்துட்டு மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 0.1 மோலுங்கிறது ஃபார் PCl5க்கு, 0.2 மோலுங்கிறது ஃபார் PCl3க்கு, 0.2 மோல்ஸ்ங்கிறது ஃபார் Cl2. ஸோ PCl3க்கு Cl2க்கு ரெண்டுத்துக்குமே 0.2 தான். 0.2 0.2. பட் நீங்க என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட வந்துட்டு இவ்வளவு லிட்டர்ஸ்னு வேற அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ அப்ப நம்ம கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போதே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணாலே இதுக்கு பேர் என்னது, கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் அவங்க என்ன சொல்றாங்க, மொலாரிட்டியை சொல்றாங்க. மொலாரிட்டினா என்ன ஃபார்முலானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். இதான் உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்முலா. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு 0.2 மோல்ஸ்னு போட்டுட்டேன். அப்ப டிவைடட் பை வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 லிட்டர்.
அதை நீங்க டிவைட் பண்ணிடணும். இங்கேயும் அதே தான் 10 லிட்டர் டிவைட் பை PCl5 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.1 மோல். ஸோ 0.1 மோல் டிவைட் பை 10. எல்லாத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வால்யூம் கொடுத்திருந்தா தயவு செஞ்சு நீங்க டிவைட் பைல போட்டுருங்க. புரியுதுங்களா? தென் இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 2 கிடைக்கும். சேம் இதே தான். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 10 கிடைக்கும். தென் உங்களுக்கு ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.4 divided by 10 கிடைக்கும். So answer will be 0.04. So இதான் உங்களுடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ப்ராப்ளம்ஸ் நீங்க எந்த அளவுக்கு நீங்க நிறைய பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில போடுறீங்களோ அப்போதான் அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஞாபகத்துல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்பன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ், ஆக்சுவலா இது சாலிடு, இது வந்துட்டு கேஸ், 2CO இதுவும் கேஸ். சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா the partial pressure of carbon dioxide and carbon monoxide are 2 and 4 atm pressure கொடுத்திருக்காங்க. இப்போ உங்கள்ட்ட என்ன கேக்குறாங்கன்னா the KP is, கேபின்னு சொல்லிட்டாலே நீங்க மேக்சிமம் கேஸா இருக்கிறதுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சாலிடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ கேபியை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல கேபி ஈக்குவல் டு சேம் ப்ராடக்ட் என்ன இருக்கு கேஸா இங்க இருக்கு. ஸோ ப்ரெஷர் ஆஃப் CO ஸோ எவ்வளவு இருக்கு ஹோல் ஸ்கொயர், ஏன்னா 2 தானே முன்னாடி இருக்கு. ரியாக்டன்ட்ல நீங்க இதை பார்க்க கூடாது, ஏன்னா இது என்னது சாலிடு. கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். கார்பன் டை ஆக்சைடு அவ்வளவுதான். ஸோ கார்பன் மோனாக்சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஹோல் ஸ்கொயர். கார்பன் டை ஆக்சைடு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 4s are 16 divided by 2. ஸோ 8 2s are. ஸோ 8 is the answer. ஸோ கேபி கொடுத்திருந்தா மட்டும் கொஞ்சம் அதை கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? Next question. In the reaction A plus B gives 2C, the concentration of A and B is 0.20 mole liter inverse each, and that of C was found to be 0.60 mole liter inverse அப்படின்னு கொடுத்துட்டு they are asking the equilibrium constant is அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னது, இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன். ஸோ அப்போ இதில் கேசி, ஏன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னா கேசி தானே. ஸோ கேசி ஈக்குவல் டு ப்ராடக்ட் எவ்வளவு சி ஹோல் ஸ்கொயர், ரியாக்டன்ட் ஏவும் பியும் இருக்கு. கரெக்டா? தென் சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, சி வந்துட்டு 0.6 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏவும் பியும் 0.2 தான். 0.2 into 0.2. So 6 6 are 36. 0.04.
இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா. ஸோ பாயிண்ட்லாம் கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னாக்க ஸோ எவ்வளோ வரும்? 4 9 9. So 9 is the answer. Next question. For equilibrium N2 plus 3H2 Haber process last class ல பார்த்திருப்போம். 2NH3 அப்படின்னு கொடுத்துட்டு so Kc at 1000 Kelvin is 2.37 into 10 power minus 3 if at equilibrium அப்படின்னு கொடுத்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க 2 molarity 2m. அது மாதிரி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H2 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தாலே இது கான்சென்ட்ரேஷன் 3m. தென் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NH3 என்னன்னு கேக்குறாங்க. இது ஒரு புதுசா இருக்குல்ல இந்த கொஸ்டின். இது வரைக்கும் கேபி கேசி பார்த்தோம். பட் இங்க கான்சென்ட்ரேஷனே கேக்குறாங்க. அமோனியாவுடைய கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். அப்போ இதுல வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கேசி கால்குலேட் பண்ணிடலாம். கேசி என்னது? ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட். NH3 மேல ஸ்கொயர் கொடுத்துருங்க, N2 அதுக்கப்புறம் H2 3. கரெக்டா? ஸோ இப்போ இதுல அமோனியா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்ம கரெக்ட் இங்க எழுதிருவோம். அமோனியா எனக்கு என்னன்னே தெரியாது, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். N2க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 molarity 2. H2க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3 கியூபுப்பா. சோ இது வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா கேசி வேல்யூவும் கொடுத்தாச்சு உங்களுக்கு. கேசி வேல்யூ எவ்வளவு? 2.37 into 10 power minus 3. கரெக்டா? தென் உங்கள்கிட்ட அவங்க கேட்டிருக்கிறது, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா they are asking only this. இதுதான் கேக்குறாங்க. அப்போ உங்களுக்கு NH3 whole square equal to, so இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3 cube into 3. So 3 3s are 9, 9 3 9 81. ஓகே. ஸோ இப்போ இதை நீங்க வந்து இதை ஃபுல்லா நீங்க வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்ல இன்வால்வ் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் 54 கிடைக்கும். 54 இன்டூ இந்த வேல்யூ 2.37 இன்டூ 10 பவர் மைனஸ் 3. இந்த வேல்யூ நான் திரும்பவும் இங்க எடுத்து எழுதுறேன். ஸோ என்ன கண்டுபிடிச்சோம்? NH3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 54 இன்டூ 2.37 இன்டூ 10 பவர் மைனஸ் 3ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணும்னா இதை நம்ம என்ன பண்ணணும்? ரூட்ல போட்டுருவோம். கரெக்டா? NH3 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 54 இன்டூ 2.37 இன்டூ 10 பவர் மைனஸ் 3. கரெக்டா? தென் இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12.798 இன்டூ 10 பவர் மைனஸ் 2ன்னு வரும். ஒரு பாயிண்ட் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். தென் ரூட் ஆஃப் 12 எவ்வளவுனாக்க 3.58 இன்டூ 10 பவர் மைனஸ் 1 கிட்ட வரும். தென் 0.358. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க பாருங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு அது வரும். சரியா? Next question.
இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. A gives B. இதோட K1 ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K1 வந்துட்டு 2. அடுத்தது B வந்துட்டு பாத்தீங்கன்னா C கொடுக்குது, அது K2 ஈக்குவல் டு 4ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் C வந்துட்டு பாத்தீங்கன்னா D கொடுக்குது, தட் இஸ் K3 ஈக்குவல் டு 6. ஸோ இப்படி நம்ம சொல்றோம். இதுல வந்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா KC ஃபார் A gives D என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஈஸியா நீங்க சொல்லிடலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கோ. ஆக்சுவலா இந்த ஏலேருந்து டி ரீச் பண்றதுக்கு எவ்வளவு கேசி வரும்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் யூ மல்டிப்ளை இட், அவ்வளவுதான். 2 into 4 into 6. So 4 2s are 8, then 8 6 are 48. That's it. This is the answer. This is the answer. ஒரு சில இடத்துல என்ன கொடுப்பாங்கன்னா கேசி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேசி ஈக்குவல் டு NH3 வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்கு, O2 வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்கு, டிவைட் பை NO டிவைட் பை 4 டைம்ஸ், H2O வந்துட்டு 6 டைம். இப்போ எப்படி இருக்கு? இப்போ இந்த கேசி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கேட்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ நம்ம எப்பயுமே நியூமரேட்டர்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராடக்ட். டினாமினேட்டர்ல இருக்கிறத ரியாக்டன்ட். கரெக்டா? ஸோ ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட்னு சொல்றோம். இப்போ ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட்ங்கிறது இதுதான் ரியாக்டன்ட், அதை முதல்ல நீங்க போட்டுக்கோங்க. அப்போ 4NO எப்பயுமே பவர்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 4NO பிளஸ் 6H2O gives. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் NH3 வந்துட்டு 4 டைம்ஸ் இருக்கு பிளஸ் 5O2. தட்ஸ் இட். வெரி சிம்பிள். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதியை பார்ப்போம். தேங்க்ஸ்.